Hello my dear students, hello alkenes and hello arenes. இந்த சாப்டர்ல இருந்து book exercise questionsல question number 54 தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். Two isomers A and B have the same molecular formula C2H4Cl2. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு, ரெண்டு காம்பவுண்ட்ஸ்மே ஐசோமர்ஸ். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா C2H4Cl2. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த ஐசோமர்ஸ்ல காம்பவுண்ட் A reacts with aqueous KOH gives compound C of molecular formula C2H4O. A வந்து aqueous KOH கூட react பண்ணி C2H4O கொடுக்குது. Compound B reacts with aqueous KOH gives compound D of molecular formula C2H6O2. ஸோ இந்த ஐசோமர்ஸ் ரியாக்ட் பண்ணுற ஒரே ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஐசோமரும் அக்வஸ் கேஓஹெச் கூட தான் ரியாக்ட் பண்ணுது. ஆனால் ஏ வந்து சிங்கிற காம்பவுண்டை கொடுக்குது, அதோட ஃபார்முலா C2H4O. பிங்கிறது டிங்கிற காம்பவுண்டை கொடுக்குது, அதோட மாலிகுலர் ஃபார்முலா C2H6O2. அப்போ ஏபிசிடியை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இப்போ ரியாக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இந்த ரெண்டு ஐசோமர்ஸ் யாராக இருக்க முடியுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, முதல்ல இந்த பக்கம் ஒரு ஐசோமர் எழுதுறேன், இந்த பக்கம் ஒரு ஐசோமர் எழுதுறேன். ரெண்டு கார்பன் இருக்கா, ரெண்டு கார்பனை தனியாக போட்டுருங்க. ரைட்டா, இங்கேயும் ரெண்டு ஐசோமர் எழுத போகிறேன். இப்போது இந்த சிஎல் வந்து ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒன்று தனித்தனி கார்பன் கிட்ட இருக்கலாம் இந்த சிஎல், இல்லைனா ஒரே கார்பன் கிட்ட இருக்கலாம். ஸோ நான் ஒரே கார்பன் கிட்ட போடுறேன். இதை தவிர வேற ஏதாவது இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஸோ இந்த பாயிண்டை வச்சுட்டு அந்த ரெண்டு ஐசோமர் யாருன்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாக்கெலாம் நீங்கள் போகவே வேணாம், இந்த கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே காம்பவுண்ட் தானே. கார்பன் சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும். ஒரு பாண்டு தான் இருக்குது. எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜன் போடுறேன். அதே மாதிரி இந்த கார்பன் சுற்றி 3 பாண்ட் இருக்குது, ஒரு பாண்டு குறையுது, ஒரு ஹைட்ரஜன் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும், 2 பாண்டு தான் இருக்குது, 2 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். இந்த கார்பன் சுற்றி 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, 2 ஹைட்ரஜனை போட்டுட்டேன். கொஷின்ல சொல்ற ரெண்டு ஐசோமர்ஸ் இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும், வேற யாராவும் இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இவரை வந்து நம்ம ஏன்னு வச்சுப்போம், இவரை வந்து பின்னு வச்சுப்போம். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் பார்த்துடலாம். 2 கார்பன் தான் இருக்கு, ஒரே கார்பன்ல 2 சிஎல் இருக்கு. அப்போ இதுக்கு 1ன்னு வச்சுப்போம். அப்போ 1 ரைட்டா. 2 குளோரோ இருக்கு, ஸோ டை குளோரோ. யார்கிட்ட? ஈத்தேன் கிட்ட. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 1, இது 2. அப்போ 1,2 டை குளோரோ. இங்கேயும் ஈத்தேன் கிட்ட தான் இருக்கு, ஸோ ஈத்தேன். இப்போ இதோட காமன் நேம் பார்த்துடலாம். இது வந்து எத்திலிடீன் குளோரைட், எத்திலிடீன் குளோரைட். வேற இது பார்த்தீங்கன்னா எத்திலீன் குளோரைட். எத்திலீன்ல 2 சிஎல், எத்திலீன் குளோரைட். ஓகே, இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஐசோமர் ஏ பிளஸ் எக்வஸ் கேஓஹெச். ஐசோமர் ஏ யாரு? CH3 CH Cl Cl, எத்திலிடீன் குளோரைட். இது எக்வஸ் KOH கூட ரியாக்ட் பண்ணுது. எக்வஸ் KOH அப்படிங்கிறப்ப சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். பட் இங்க 2 Cl இருக்கு, அதனால 2 Clலையும் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ 2 KOH தேவைப்படும். அப்ப 2 KCl வெளியில போயிடும். ஓகே, பிளஸ் CH3 CH, இந்த சிஎலுக்கு ஒரு OH, இந்த சிஎலுக்கு ஒரு OH. இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கார்பன் கிட்ட 2 OH இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ அது என்ன பண்ணுன்னா, இங்க இருக்கிற ஒரு OHம் இங்க இருக்க Hம் போயிடும், -H2O போயிட்டு என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 CHO கிடைக்கும், which is அசிட்டால்டிஹைடு. இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டது கரெக்டா அப்படிங்கிறத கொஷினை வச்சு செக் பண்ணிடலாம். கொஷின்ல பாருங்க,
A reacts with aqueous KOH, gives compound C of molecular formula C2H4O. இதோட ஃபார்முலா பாருங்க, C2H4O தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த கொஷினில் சொல்லியிருக்கிற காம்பவுண்ட் C. இதுதான் C இஸ் அசிட்டால்டிஹைட். ஓகே, இப்போ அடுத்த ஐசோமருக்கு போவோம். Compound B reacts with aqueous KOH, gives compounds D of molecular formula. Isomer B யாரு? CH2 CH2 ரெண்டு கார்பன் கிட்ட Cl இருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம aqueous KOH தான் ட்ரீட் பண்ண போகிறோம். இங்கேயும் ரெண்டு Cl இருக்கு, ரெண்டு KOH இன்வால்வ் ஆகும். அப்போ ரெண்டு KCl வெளியில் பை ப்ராடக்டாக போகும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க, CH2 CH2 Cl இருக்கிற இடத்துல OH போட்டுடணும், இங்கேயும் OH போட்டுடணும். ஸோ வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? எத்திலீன் கிளைகால். இப்போ இது கரெக்டான்னு செக் பண்ணலாம். கொஷினில் டியோட மாலிகுலர் ஃபார்முலா C2H6O2ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெண்டு C இருக்குது, C2, H வந்து 246 O2. ஸோ இது கரெக்டு தான். அண்டு இந்த காம்பவுண்டு தான் கொஷினில் சொல்கிற காம்பவுண்ட் டியா இருக்கணும். ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இது மாதிரி ABCD அப்படின்ட்டு அந்த ஃபார்முலாஸ் நேம்ஸ் எழுதணும். இது வந்து எத்திலிடீன் குளோரைடு, இது எத்திலீன் குளோரைடு, இது அசிட்டால்டிஹைட், இது எத்திலீன் கிளைகால். ஆர் நீங்கள் வந்து இது எல்லாமே நான் காமன் நேம்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் IUPAC நேமும் எழுதலாம். இது வந்து 1,1 டைக்ளோரோ ஈத்தேன், இது 1,2 டைக்ளோரோ ஈத்தேன், இது எத்தனால், இது ஈத்தேன் 1,2 டயால். ஓகே, hope you understand. Thank you.